நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை விட வயசில் கம்மியாக இருக்கவங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லி பார்க்கணும். அதுக்கும் கேட்கலையா, அடியில் தான் இறங்கணும். அதே மாதிரி தான் இந்த செடிங்க வந்து நம்ம விட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு புதர் மாதிரி வளரும், ஹைட்டாக வளரும். அந்தந்த ஸ்டேஜில் அதை வந்து கட் பண்ணி விடணும். அந்த ப்ராசஸில் இன்றைக்கி நான் இறங்கிட்டேன். இந்த மல்பெரி செடி வச்சு அது பாட்டுக்கு தானாக வளர்ந்து அப்படி போயிட்டே இருக்குது, பூக்கள் வைக்கவே இல்லை. அப்போ தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், சரி இதெல்லாம் கிளைகள்லாம் நம்ம வெட்டி விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிளையும், அதாவது பக்கத்தில் வர சைடு கிளை எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டேன். இலை அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மெயினாக இருக்கிற அந்த தண்டை மட்டும் நான் வச்சுட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா துளிர் வந்துருச்சு. வெட்டி விட்ட எல்லாத்துலேயும் துளிர் வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் கொத்து கொத்தாக காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மல்பெரி செடி இருந்து காய்க்காமல் இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குன்னா தயவுசெய்து உடனே சிசர் எடுங்க, உடனே கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு வாரத்துலேயே சூப்பராக தளிர் வந்துடும், அழகாக காய்களுமே வச்சிரும். இது வந்து நல்ல ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய மல்பெரி வெரைட்டி. இது என்கிட்ட ஒரு 3 வெரைட்டியான மல்பெரி செடி வச்சுருக்கேன். ஒரு பழத்துக்கும் ஒரு சுவை இருக்கும். அதனால் இந்த பழம் பிடிக்கும் அந்த பழம் பிடிக்கணும்லாம் இல்லை. ஒரு பழத்துலேயும் ஒரு சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. எல்லா பழத்தையுமே நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான செம்மையான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த மல்பெரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடியில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு செடிக்குமே வந்து அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த மல்பெரிக்கும். ஆனால் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சும்மா சரமாக கொத்தாக கொடுக்க ஆரம்பிக்குது. காய்கள் காய்ச்சி முடித்தவுடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இதே மாதிரி ப்ரூனிங் பண்ணி விடுங்க. சூப்பராக எல்லாத்துலேயுமே காய்கள் வந்துடும். இன்றைக்கி பழுத்திருந்த மல்பெரி பழத்துங்களை எடுத்துக்கிட்டு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன்.